வேதியியல் பாடத்தில் உள்ள முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களுக்கு விடைகள். வினா எண் 1. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள். அணுக்கள் மிகச் சிறியவை. அணுக்களை பிளக்க முடியும். ஒரு தனிமத்தின் நிறையை ஆற்றலாக மாற்றலாம். E = mc². ஒரு தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு தனிமத்தை மற்றொரு தனிமமாக மாற்றலாம். மாற்று தனிமமாக்கல் முறை. வினா எண் 2. மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். 12.046 பெருக்கல் 1023 அணுக்களை கொண்ட தாமிரத்தின் மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிட மோல்களின் எண்ணிக்கை 12.046 பெருக்கல் 1023 வகுத்தல் 6.023 பெருக்கல் 1023 என்ற அவகேட்ரோ எண்ணை பதிலிட 2 மோல் விடை. 1.51 பெருக்கல் 1023 மூலக்கூறுகளை கொண்ட கார்பன் டை ஆக்சைடு மோல்களின் எண்ணிக்கை 1.51 பெருக்கல் 1023 மூலக்கூறுகளை கொண்ட கார்பன் டை ஆக்சைடு வகுத்தல் 6.023 பெருக்கல் 1023 என்ற அவகேட்ரோ எண்ணை பதிலிட விடை 0.25 மோல். வினா எண் 3. மூலக்கூறு வாய்ப்பாட்டால் நிரப்பவும். ஈத்தீன் என்ற சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4. அடுத்து புரோப்பேன் என்ற அல்கேன் வரிசையின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H8. அடுத்து புரோப்பைன் என்ற அல்கைன் வரிசையின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H4. அடுத்து பியூட்டேன் என்ற அல்கேன் வரிசையின் மூலக்கூறு வாய்ப்பாடு C4H10. அடுத்து பியூட்டைன் என்ற அல்கைன் வரிசையின் மூலக்கூறு வாய்ப்பாடு C4H6. வினா எண் 4. படிவரிசையின் சிறப்பியல்புகள். அடுத்தடுத்த உறுப்பினர்களுக்கு இடையேயான வேறுபாடு CH2. அனைத்து சேர்மங்களும் ஒரே வினை தொகுதியை பெற்றிருக்கும். அனைத்து சேர்மங்களும் ஒரே பொது வாய்ப்பாட்டை பெற்றிருக்கும். அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை வேதி வினைகளை பெற்றிருக்கும். அனைத்து சேர்மங்களையும் பொதுவான முறையில் தயாரிக்கலாம். வினா எண் 5. கரிம சேர்மங்களுக்கான பொது பெயர் மற்றும் IUPAC பெயர்கள். 1. CH3CH2CHO. இதன் பொது பெயர் புரோப்பேனால்டிகைடு. இதனுடைய IUPAC பெயர் புரோப்பனேல். 2. CH3COCH3 என்ற கரிம சேர்மத்தின் பொது பெயர் டைமெத்தில் கீட்டோன். இதனுடைய IUPAC பெயர் புரோப்பனோன். 3. CH3CHOHCH3 இதனுடைய பொது பெயர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இதன் IUPAC பெயர் 2-புரோப்பனால்.
4 CH3COOH என்ற சேர்மத்தின் பொதுப்பெயர் அசிட்டிக் அமிலம். இதன் IUPAC பெயர் எத்தனாயிக் அமிலம். 5 HCHO என்ற சேர்மத்தின் பொதுப்பெயர் ஃபார்மால்டிஹைடு. இதன் IUPAC பெயர் மெத்தனேல். வினா எண் 6. அவகேட்ரோ விதியின் பயன்கள். வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிடலாம். வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம். வாயுக்களின் மோலார் பருமனை கணக்கிடலாம். 22.4 லிட்டர். கேலூசக்கின் விதியை தெளிவாக விளக்கலாம். மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை விளக்கலாம். மேற்கண்ட 5 கருத்துக்களையும் முறையாக பயிற்சி செய்தால் போதுமானது.